விலை இப்போ ரொம்ப கம்மியாயிருக்கு. அதாவது பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று 13,350 ஒரு கிராம். சில்வர் வந்து ரூ. 240 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ரூ. 1680 கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, இத வந்து ஒரு நார்மலா பார்க்கலாமா சார்? இல்ல வந்து இதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? இல்ல. இது ஒரு நார்மல் தான். ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் இது பெருசா தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு திடீர்னு விலை ஏறுறதே வந்து ரூ. 300 400ன்ற அளவுக்கு ஹையஸ்ட் ஏற ஆரம்பிக்குது. ஓகே. இப்ப இந்த ஈரான், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குற நிலைமையில, இன்னும் இத விட கம்மியாகலாம், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? இல்ல இந்த பேச்சுவார்த்தை ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனா இப்போ வந்து இதுவே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கோல்டு காயின்லாம் சேர்த்து வைக்கலாமா? இல்ல இன்னும் விலை கம்மி ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த இந்த மாதிரி எண்ணங்க இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவோம், நார்மலா மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சா வாங்கலாம்னோம். திடீர்னு இந்த 13,000 வரும், வாங்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு நினைப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் குறையுமான்றது வெயிட் பண்ணுற நேரத்தில் திருப்பி ஏறிடும். இப்போ வந்து அமெரிக்கால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாத்துனா, நம்ம ஊர்ல தங்க விலையோட ரேட் ஏன் சார் மாறுது? முதல்லலாம் வந்து வெறும் சென்னை ரேட் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். சென்னையை சுற்றி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு அங்கே என்ன மாற்றம் இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட்டே வித்தியாசம் வருது. கவர்மெண்ட்டே நினச்சா கூட இப்போ மாற்ற முடியாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆளுமையில் இருக்குது அப்படின்னா, இப்போ துபாய் கோல்டு ரேட்டுக்கும் நமக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ லாங் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2026 எண்டுக்குள்ளே வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி ரீச் ஆகுமா சார்? கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். இந்த செப்டம்பர் மாதமே 1,60,000 ஒரு சவரனும், ஒரு கிராம் ஒன்று 20,000 இலக்கை அடையும். இப்போ இருக்கிற நிலவரப்படி வந்து 1650 கம்மியாக இருக்குது சார். இப்போ நீங்கள் இந்த வீக்கில் வந்து இன்னும் எவ்வளோ கம்மியாகும், இல்லை ஏறுமா உங்களோட ப்ரெடிக்ஷன்? இல்லை, இந்த வீக் வந்து ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் சிறிய அளவில் இருந்துட்டு இருக்கும். அதிகபட்சமாக குறைஞ்சா ஒரு டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? கன்னியாகுமரி லிங்கம்னே. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வரோட ரேட்டு நிலவரம் என்ன சார்? விலை இப்போ ரொம்ப கம்மியாயிருக்கு. அதாவது பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று 13,350 ஒரு கிராம். சில்வர் வந்து ரூ. 240 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விலை சரிஞ்சிருக்கு. இப்போ வந்து 1680 கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, இதை வந்து ஒரு நார்மலாக பார்க்கலாமா சார்? இல்லை வந்து இதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை. இது ஒரு நார்மல் தான். ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் இது பெருசாக தெரியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு திடீர்னு விலை ஏறுறதே வந்து ரூ. 300 400ன்ற அளவுக்கு ஹையஸ்ட் ஏற ஆரம்பிக்குது. ரூ. 300 ஆயிடுச்சுன்னா ரூ. 2,000 2,400 ஒரே நாளில் ஏறுது. ஒரே நாளில் அப்படின்ற பார்த்தா இந்த 1680ன்றது பரவாயில்ல. இந்த ஏறிக்கிட்டே இருந்த ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஆறுதலான விஷயம் பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் விலை இறங்கியிருக்கு கொஞ்சம். ஓகே. இப்போ இந்த ஈரான், அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குற நிலைமையில, இன்னும் இதை விட கம்மியாகலாம், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? இல்லை இந்த பேச்சுவார்த்தை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ வந்து இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கோல்டு காயின்லாம் சேர்த்து வைக்கலாமா? இல்லை இன்னும் விலை கம்மி ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணலாமா? இல்லைங்க, எப்பயுமே வெயிட் பண்ண வேணாம். என்னுடைய பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் அப்படின்னா, பணம் கையில் இருக்கா, அது செலவாகிறதுக்குள்ளே நம்ம வாங்கி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு குறையட்டும் அப்படின்றது, அது குறையட்டும்ன்றது எவ்வளோ பெஞ்ச் மார்க்கு நம்மளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி உண்மையிலேயே அந்த மாதிரி குறையணும் அப்படின்னு என்ன இருக்கீங்களா, ஒரு பேப்பர் எடுத்து டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ரேட்லேருந்து 13,350 இன்றைக்கி இருக்கா, ஒரு 13,000 வந்தால் எனக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு எழுதி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கலாம். இப்போ அப்படி சப்போஸ் இந்த மாதிரி எண்ணங்க இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சா வாங்கலாம்னோம். திடீர்னு இந்த 13,000 வரும், வாங்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு நினைப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் குறையுமான்றது வெயிட் பண்ணுற நேரத்தில் திருப்பி ஏறிடும். அதனால் நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். இன்னொரு விஷயம், பணத்தை பாதுகாப்பாக நம்மளால் வைக்க முடியும், செலவு பண்ணாமல். ஒரு முந்தானத்துக்கு கூட ஒரு கஸ்டமர்கிட்ட பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், சார் நான் 1 சவரன் வாங்கணுன்னு தான் வந்தேன், ஒரு 3 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடைக்கு வந்தால் இப்போ வந்து 3/4 சவரன் தான் வாங்குகிறேன். ஏன் சார் என்ன ஆச்சு, இப்போ ரேட் கம்மி தானே? என்கிட்ட பணம் செலவாயிடுச்சு சார் அப்படின்றாரு. ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்துடும். நம்மள்ட்ட பணம் வந்து லாக் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன்,
அந்த விஷயத்துக்கு செலவுக்கு நம்ம போக மாட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சரி இது பார்த்தோனையும் ஒரு ஆசை வரும்ல, ஒரு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று வாங்கலாம், வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். வந்தப்போ அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துருவோம். கொடுத்தப்போ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 8 கிராம் வாங்க வேண்டியது 6 கிராம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி செலவு ஆகிடும். அதுக்கு பதில் நீங்கள் எப்பப்போ பணம் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாற்றினா நம்ம ஊரில் தங்க விலையோட ரேட்டு ஏன் சார் மாறுது? இது ஒரு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் எப்படி சார்? இல்லை, இப்போது முதல்லலாம் வந்து வெறும் சென்னை ரேட் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும், சென்னையை சுற்றி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, அங்கே என்ன மாற்றம் இருக்கோ அதை பொறுத்து தான் ரேட்டே வித்தியாசம் வருது. கவர்மெண்ட்டே நினச்சா கூட இப்போ மாற்ற முடியாது இந்த ரேட்டு வித்தியாசத்தை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அப்படி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆளுமையில் இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷும் அமெரிக்காவும், யூகே அண்ட் யூஎஸ்ஏ. அவங்க என்னன்னா அதில் இருக்கிற மேஜர் ஷேர் வச்சுருக்கவங்க மெம்பர்ஸ் அப்படின்னா அந்த எல்பிஎம்ஏன்னு சொல்கிறேன், லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன். அதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸாக. அவங்கள்ட மெஜாரிட்டி அந்த கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் மதிப்பிடப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த யூஎஸ் டாலருடைய மதிப்பு ஏறினாலும் இறங்கினாலும் அதை தொட்டு தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படும். அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு வந்து நிகரான வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஃபெடரல் ரிசர்வ் வந்து எப்பயுமே போடுவாங்க. ஃபெட் மீட்டிங்கில் போட்டு அந்த வட்டி விகிதத்தை ஏற்றுவாங்க இறக்குவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி விலை ஏற்றம், அந்த வட்டி ஏற்றம் இறக்கம் அப்படி வந்துச்சுன்னா தங்கத்தில் பாதிப்பு வரும். இது உலகளாவிய அளவில் பாதிப்பு வரும். இந்த நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக அது நடக்கும். இப்போ துபாய் கோல்டு ரேட்டுக்கும் நமக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா துபாயில் வந்து 5% ஜிஎஸ்டி, அது மட்டும்தான். வேர்ல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த இதில் போட்டு கன்வர்ஷனில் போட்டுட்டு துபாயோடைய இதுக்கும் கரன்சிக்கும் அமெரிக்காவுடைய கரன்சிக்கும் ரெண்டுத்துக்கு ஈக்குவல் படி என்ன கன்வர்ஷன் வந்துட்டு அதில் ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி மட்டும் தான் துபாய் போகிறாங்க. அது கூட அங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அவன் பொறுத்த வரைக்கும் அந்த ரீஎம்பர்ஸ் கொடுத்துட்றான் அந்த ஜிஎஸ்டியை. ஏர்போர்ட் வந்தோடனே நீங்கள் வாங்கிக்கலாம். துபாயில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது பில்லோடு வாங்கிட்டு வந்துட்டுன்னா, நான் அங்கே ரெசிடென்ட் கிடையாது, நான் வந்து ட்ராவலர், அதனால் எனக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்ணிடுறான். ஏன்னா நமக்கு அப்படி கிடையாது. இங்கே வந்து ஜிஎஸ்டி 3%. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டு பிரஜையாக இருந்தாலும் சரி, ஃபாரினராக இருந்தாலும் சரி, அந்த 3% 3% கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு ரீஃபண்ட்லாம் கிடையாது. ஆனால் அங்கே உண்டு. ஆனால் அவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி கிடையாது. நம்மளுக்கு 15% இம்போர்ட் டியூட்டி கோல்டுக்கு. அது ஒரு பெரிய நமக்கு 15 + 3 18% கண்ணை மூடி கொடுத்தே ஆகணும் இங்கே. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் டியூட்டி 0. வெறும் இது மட்டும் ஜிஎஸ்டி 5%. அந்த 5% நீங்கள் வாங்கிட்டு துபாயிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் வர்றீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா 0 நீங்கள் திரும்ப பெற்றுடலாம். அப்படின்றப்போ நம்ம இங்கே 18 தரணும், அங்கே அவங்க 0%. அப்படின்றப்போ அந்த 18% வித்தியாசம் இருக்குது தானே செய்யும் தங்க நகையை பொறுத்த வரைக்கும். அதுதான் இதில் நமக்கு டொமஸ்டிக்கில் மார்க்கெட்டில் வந்து எதுவும் பாதிப்பு வராதா சார்? இல்லை, அதுக்கு பாதிப்பு கிடையாது. அதுதான் இது வந்து அந்த கண்ட்ரியில் அப்படி இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் டியூட்டின்னு சொல்லி போட்டு அது கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது பட் எண்ட் யூசர் கிட்டே தான் போய் முடியும். அது அதில் 15% எண்ட் யூசர் தர வேண்டியது இருக்கும். ஓகே சார். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கிறனால வந்து இப்போ மக்கள் வந்து கோல்டை வந்து செல் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையா? செல் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்கவுங்களுடைய கால சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அவசரம் அத்தியாவசியம் அப்படி வந்தால் சேல் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணவே கூடாது. என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும்னா அவங்களால வெயிட் பண்ண முடியும், இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கலாம் அப்படின்னா மாதிரியோ, இல்லை வேறு தேவைகள் இல்லை அப்படின்னாலோ கண்டிப்பாக அப்படியே தாராளமாக வச்சுருங்க. இன்னும் 2 வருஷத்தில் அடுத்த ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கும் தங்கம். இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் வந்து சேஃபாக, இல்லை அவங்க இப்போ ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கணுமா? இல்லை, கோல்டு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸே இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கானது தான். அதனால் கோல்டுனாலே லாங் டேர்ம் தான். ஷேருன்னா தான் அவங்க ஷார்ட் டேர்மு அப்படின்லாம் போகலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2026 எண்டுக்குள்ளே வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி ரீச் ஆகுமா சார்? கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். இந்த செப்டம்பர் மாதமே 1,60,000 ரூபா ஒரு சவரனும், ஒரு கிராம் ஒன்று 20,000 இலக்கை அடையும். இப்போ இருக்கிற நிலவரப்படி வந்து 1,650 ரூபா கம்மியாக இருக்குது சார். இப்போ நீங்கள் இந்த வீக்கில் வந்து இன்னும் எவ்வளோ கம்மியாகும், இல்லை ஏறுமா உங்களோட ப்ரெடிக்ஷன்? இல்லை, இந்த வீக்கு வந்து ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் சிறிய அளவில் இருந்துகிட்ருக்கும். அதிகபட்சமாக குறைஞ்சா ஒரு 13,000 ரூபா வந்து
லோயர் மார்க்கெட்டில் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் போல் திருப்பி விலை ஏறத்துக்கு தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 மாதத்தில், அதாவது இப்போ ஜூன் இல்லையா, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் அப்புன்றப்போ ஒரு புதிய உச்சத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். நன்றி. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? கன்னியாகுமரி லிங்கம்னே. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.